வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜேகே நோட்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னிக்கல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு டிப்ளமோ புக்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ் டிப்ளமோ எம்ஸ்கீம் புக்கோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமிகண்டக்டரோட பேசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஎன் ஜங்ஷன் டயோட பற்றி பார்த்தோம். ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வீடியோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஒரு தடவை பார்த்துங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட் 2 வீடியோவை அப்லோட் பண்ண போகிறேன். இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜீனர் டயோட பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஜீனர் டயோன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு. இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா அடிஷனலாக ஒரு 10 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஜீனர் டயோட பற்றி நம்ம எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்ல வந்து தெரிவிக்கலாம். அண்ட் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஜீனர் டயோட நம்ம பார்த்துடலாம். ஸோ ஜீனர் டயோட பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா விஐ கேரக்டரிஸ்டிக் கொடுத்துருக்காங்க. விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கிற கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்ட் குவாட்ரன்ட்ல வரது வந்து ரிவர்ஸ் பயாஸ் ஆபரேஷன். இது நம்ம ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோலயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட், செகண்ட் குவாட்ரன்ட், தேர்ட் குவாட்ரன்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல வரது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ் ஆபரேஷன். ஜீனர் டயோட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாசிங் கண்டிஷன்ல அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டயோட் மாதிரியே தான் இருக்கும். நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோட் மாதிரியே தான் இருக்கும். சரிங்களா? ரிவர்ஸ் பயாஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து இங்க கான்ஸ்டன்ட் ஜீனர் வோல்டேஜ் இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஜீனர் டயோட பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் ரெஃபரன்ஸா நம்ம யூஸ் பண்ணுவோம். ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன்ல வோல்டேஜ் ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிருப்போம். அதாவது வந்து அன்ரெகுலேட்டட் சப்ளைல இருந்து ரெகுலேட்டட் சப்ளையா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஜீனர் டயோட யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா இதுல டினோட் பண்ணிருப்பாங்க ஐஇசட் மினிமம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஇசட் மேக்ஸிமம். அதாவது ஜீனர் டயோடு வழியா ஃப்ளோ ஆகிற மினிமம் கரண்ட், அதுக்கப்புறம் ஜீனர் டயோடு வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய மேக்ஸிமம் கரண்ட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. முக்கியமா இதுல பார்க்க வேண்டியது இந்த ஜீனர் டயோட சிம்பிள். நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிம்பிள் இந்த மாதிரி இருந்திருக்கும், இது மாதிரி இருக்கும். ஆனோடு கேத்தோடு அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். இங்க ஜீனர் டயோட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட் அடிஷனலா இருக்கும். சரிங்களா? இந்த ஜீனர் டயோட சிம்பிள்ல பாத்தீங்கன்னா இந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்க மாதிரி இருக்கும். சில இடத்துல பாத்தீங்கன்னா இது மாதிரி இன்க்ளைண்டா இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆனோடு அண்ட் கேத்தோடு முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த ஜீனர் டயோட பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் ரெகுலேட்டரா ஆப்ரேட் ஆகிறதுக்கு ரிவர்ஸ் பயாஸ் ஆபரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணணும். சரிங்களா? அடுத்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமா இருக்கக்கூடிய விஷயத்தை நான் ஹைலைட் பண்ணி சொல்றேன். கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்பெஷலி டிசைன்டு பிஎன் ஜங்ஷன் டயோட். ஸோ நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோட இது ஸ்பெஷலி டிசைன்டு பிஎன் ஜங்ஷன் டயோட். எந்த வகையில் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் ஹைலி டோப்டு பிஎன் ஜங்ஷன் டயோட். ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஹைலி டோப்டு பிஎன் ஜங்ஷன் டயோட். ஜீனர் டயோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பி டைப்லயும் ஹெவிலி டோப்டா இருக்கும், அண்ட் என் டைப்லயும் பார்த்தீங்கன்னா ஹெவிலி டோப்டா இருக்கும். ஹெவிலி டோப்டு ஆர் ஹைலி டோப்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீனர் டயோடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோப்பிங் ரேஷியோன்றது பார்த்தீங்கன்னா 1:10⁻3. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த டோப்பிங் ரேஷியோன்றது ஹைலி டோப்டுனா எவ்வளவு அப்படின்னா 1:10⁻3. இதுல வந்து பாத்தீங்கன்னா டோப்பிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1:10⁻6 இருக்கும். அது வர 1:10⁻9 அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த 1:10⁻3 அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இது வந்து ஹைலி டோப்டு கண்டிஷன். 1:10⁻6 அது மாதிரி இருந்ததுன்னா மாடரேட்லி டோப்டு, மாடரேட் டோப்பிங். 1:10⁻9 இல்ல அதுக்கு மேல போச்சுன்னா லைட்லி டோப்டு. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிவைசஸ்ல லைட்லி டோப்டும் யூஸ் பண்ணிருப்பாங்க, சில இடத்துல மாடரேட்லி டோப்டும் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஜீனர் டயோட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெவிலி டோப்டு ஆர் ஹைலி டோப்டு. சரிங்களா? 1:10⁻3 இந்த ரேஷியோல வந்து டோப்பிங் ரேஷியோ இருக்கும். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட டிப்ளீஷன் ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா நேராவா இருக்கும். ஸோ டோப்பிங் அதிகமா இருக்கிறதுனால இந்த டிப்ளீஷன் ரீஜனே நம்ம பார்த்தோம். டிப்ளீஷன் ரீஜன்றது பாத்தீங்கன்னா அந்த டோப்பிங் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதுல வந்து நம்ம ஹெவிலி டோப்டுன்றதுனால பாத்தீங்கன்னா இந்த டிப்ளீஷன் ரீஜனோட விட்த் வந்து பாத்தீங்கன்னா நேராவா இருக்கும், அது கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆப்ரேட்டட் இன் பிரேக் டவுன் ரீஜன்ல தான் வந்து இங்க ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்டு வோல்டேஜ் ரெகுலேட்டர் டயோட் ஆர் த பிரேக் டவுன் டயோட். ஜீனர் டயோடுக்கு இன்னொரு பேர் என்னன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் டயோட். ஏன்னா இது வந்து நம்ம வோல்டேஜ் ரெகுலேட்டரா வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்றதுனால வோல்டேஜ் ரெகுலேட்டர் டயோட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒர்க்கிங் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுல பார்த்தது என்னன்னா ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன்ல ஆக்ட்ஸ் அஸ் நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோட். ரொம்ப முக்கியம். இது எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. ஜீனர் டயோட் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன்ல எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கரெக்டான ஆப்ஷனா கூட பாத்தீங்கன்னா நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோட்.
ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன்ல நார்மல் PN ஜங்ஷன் டயோட் ஆப்ரேட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன். ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனால என்ன ஆகுதுன்னா, பிகாஸ் ஆஃப் ஹை டோப்பிங் கான்சன்ட்ரேஷன், நம்ம ஹெவிலி டோப்டு இருக்கிறதுனால பிரேக் டவுன் அக்கர்ஸ் அட் லோ வெரி லோ வோல்டேஜ். பிரேக் டவுன் அக்கர்ஸ் அட் வெரி லோ வோல்டேஜ், ரொம்ப கம்மியான வோல்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் அக்கர் ஆகும். ஏன்னா நம்ம E ஈக்குவல் டு V டிவைடட் பை L. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டிப்ளீஷன் ரீஜனோட வித்து கம்மியா இருக்கிறதுனால, லேயரோட வித்து கம்மியா இருக்கிறதுனால எல்லோட லென்த் வந்து கம்மியா இருக்கும். ஸோ கம்மியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதான் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. Because of high doping concentration, the breakdown occurs at very low voltage. The breakdown is due to strong electric field. Strong electric field. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த narrow depletion region இருக்கிறதுனால electric field வந்து அதிகமா இருக்கும். So due to strong electric field வந்து இந்த field என்ன பண்ணும் அப்படின்னா direct rupture of covalent bond. The covalent இந்த electric field வந்து அதிகமா இருக்கிறதுனால direct rupture of covalent bond வந்து நமக்கு நடக்கும். So due to high electric field, direct rupture of covalent bond takes place. சரிங்களா? அடுத்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்றத பார்ப்போம். So VI characteristics பத்தி சொல்லியிருக்காங்க. VI characteristics பொறுத்த வரைக்கும் நம்ம டயக்ராமா பார்த்துட்டோம். So forward characteristics are similar to that of PN junction diode. அதுதான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நார்மல் PN junction diode ஆக்ட் ஆகும் ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல, அதாவது ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணும்போது. ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் வோல்டேஜ் எக்ஸீட் ஆகும்போது கரண்ட் இன்க்ரீசஸ் வெரி ஷார்ப்லி. ரொம்ப ரொம்ப முக்கியம், கரண்ட் இன்க்ரீசஸ் வெரி ஷார்ப்லி when the reverse voltage exceeds the breakdown voltage. breakdown voltage அதிகமா போகும்போது இந்த கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இன்க்ரீஸ் ஆகும். பிரேக் டவுன் வோல்டேஜோட ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் அதிகமாகும் போது பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து இன்க்ரீசஸ் ஷார்ப்லி. அண்ட் அகைன் முக்கியமான பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வோல்டேஜ் அக்ராஸ் டயோட் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஜீனோ டயோட வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டரா யூஸ் பண்றோம். வோல்டேஜ் ரெகுலேட்டர் சொல்லும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லோட் கரண்ட் வேரி ஆனாலும் நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேரி ஆகக்கூடாது. அதே மாதிரி இன்புட்ல அன்ரெகுலேட்டட் பவர் சப்ளைல இருந்து வரக்கூடிய இன்புட் வேரியேஷன்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு அவுட்புட்டோட வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு மாறக்கூடாது. இந்த கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறது பாத்தீங்கன்னா ஜீனோ டயோட வச்சு தான் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஜீனோ டயோட நம்ம வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டரா யூஸ் பண்றோம். சரிங்களா? இந்த பிரேக் டவுன் ரீஜன் இட் மே பி ரெப்ரசன்டட் பை எ பேட்டரி of voltage VZ in series with the Zener resistance. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பிரேக் டவுன் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த Zener diode ஈக்குவலன்ட் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரியா நம்ம கன்சிடர் பண்ணலாம். சோ அந்த பேட்டரியா கன்சிடர் பண்ணலாம்ன்றத சொல்லிருப்பாங்க. in series with the Zener resistance. நமக்கு ஐடியல் கேஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரி வோல்டேஜ் VZ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆனா பிராக்டிகல் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி ஆஃப் வோல்டேஜ் VZ in series with the Zener resistance வரும். சரிங்களா? அதாவது எப்படின்னா இந்த பேட்டரி ஆஃப் VZ பாத்தீங்கன்னா ஜீனோ டயோட வோல்டேஜ் அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. என்ன வந்து பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்றது. ஸோ 6 வோல்ட் ஜீனோ டயோடா இருந்துச்சுன்னா நம்ம வோல்டேஜ் நம்ம கொடுக்கும்போது இன்புட் வோல்டேஜ் கொடுக்கும்போது அவுட்புட்டோட வோல்டேஜ் வந்து பார்த்தா அக்ராஸா வந்து இருக்கக்கூடியது 6 வோல்ட்ன்றோம். இந்த ஐடியல் கேஸ் இல்லாம பிராக்டிகல் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீனர் வோல்டேஜோட இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீனர் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும். சரிங்களா? இதான் வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா ஜீனர் டயோட வந்து நம்மளுக்கு இன்புட் வோல்டேஜ் பாசிட்டிவா இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ்ல பண்ணிருப்பாங்க. அதாவது இப்படி இருக்கும், இது பாசிட்டிவ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் பயாஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜீனோ டயோட பொறுத்த வரைக்கும் இங்க வந்து இன்புட் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து ஜீனோ டயோட கனெக்ட் பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல வந்து அவுட்புட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவல் சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லிமிட்டிங் ரெசிஸ்டர் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு லோட் ரெசிஸ்டர் இருக்கும். ஸோ இந்த புக்லயே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வர எக்ஸ்பிளனேஷன்ஸ்ல அதெல்லாம் இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் VI கேரக்டரிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபார்வர்ட் பயாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் PN ஜங்ஷன் டயோட் ஆப்ரேட் ஆகும். அண்ட் ரிவர்ஸ் பயாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் வோல்டேஜ் எக்ஸீட் ஆகும்போது கரண்ட் வந்து ஷார்ப்பா இருக்கும் அண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் டயோட் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். சரிங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் சரி இந்த ஆபரேஷன்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஜீனோ டயோட் ஆபரேஷன்ஸ்லயும் ரெண்டு பிரேக் டவுன் மெக்கானிசம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்லியிருப்பாங்க. ஸோ பிரேக் டவுன் மெக்கானிசத்துல ரெண்டு பிரேக் டவுன் மெக்கானிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஜீனோ டயோட கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜீனர் பிரேக் டவுன், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அவலன்ஸ் பிரேக் டவுன். ஸோ ஜீனர் பிரேக் டவுன் சொல்லும்போது பாத்தீங்கன்னா அது எந்த இடத்துல நடக்கும், அதே மாதிரி அவலன்ஸ் பிரேக் டவுன் எந்த இடத்துல நடக்கும், எந்த வோல்டேஜ்ல நடக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து இந்த கம்பாரிசன் டேபிள்லயே வந்து ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க வந்து உங்க நோட்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஜீனர் பிரேக் டவுனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா when PN regions are heavily doped, பிரேக் டவுன் எப்போ நடக்கும் ஜீனர் பிரேக் டவுன் பாத்தீங்கன்னா ஹெவிலி டோப்டு கண்டிஷன்ல நடக்குது. டிப்ளீஷன் ரீஜன் வித் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிடும். ஏன்னா நம்மளுக்கு ஹெவிலி டோப்டு ஆகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளீஷன் ரீஜனோட வித் வந்து பாத்தீங்கன்னா இந்த வித் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த கம்மியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா டோப்பிங் ரேஷியோ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஹைலி டோப்டு அப்படின்னா 1:10³ அந்த ரேஷியோல இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். டியூ டு திஸ் ஃபார் an applied voltage of 6 voltage or less, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜீனர் டயோடு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜீனர் பிரேக் டவுன் பொறுத்த வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஹெவிலி டோப்டு PN ஜங்ஷன் டயோடு நடக்கிறது. பிகாஸ் வந்து இந்த வித் வந்து கம்மியாயிடும். அதுக்கப்புறம் டோப்பிங் ரேஷியோ 1:10
10 power 3. இது வந்து பாத்தீங்கன்னா ஹெவிலி டோப்டு கண்டிஷனுக்கு வரக்கூடியது தான். முக்கியமா பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த அப்ளைடு வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 6 வோல்டேஜ் ஆர் லெஸ்ல வந்து நடக்கும். ஹெவிலி டோப்டா இருக்கும். அந்த வோல்டேஜ் லெவல் பாத்தீங்கன்னா அப்ளைடு வோல்டேஜ் 6 வோல்டேஜ் ஆர் லெஸ்ஸா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா field across the depletion region வந்து பாத்தீங்கன்னா வெரி ஹையா இருக்கும். இந்த ஆர்டர் ஆஃப் 10 power 7 வோல்ட்ஸ் per meter அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம E equal to V divided by L அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா. எலக்ட்ரிக் ஃபீல்ட்ன்றது அப்ளைட் வோல்டேஜ் டிவைடட் பை லென்த் ஆஃப் டிப்ளீஷன் ரீஜன். இந்த ஹெவிலி டோப்டு கண்டிஷனால டிப்ளீஷன் ரீஜனோட விட்த் கம்மியா இருக்கும். ஸோ விட்த் கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகமா இருக்கும். அதோட வேல்யூ தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 power 7 வோல்ட்ஸ் per meter அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டால என்ன ஆகுது அப்படின்னா டைரக்ட் ரப்சர் ஆஃப் கோவலன்ட் பாண்ட் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. இந்த ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டால டைரக்ட் ரப்சர் ஆஃப் கோவலன்ட் பாண்ட் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜீனோடைட்ல வந்து கரண்ட் வந்து ரேபிட்டா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவலான்ச் பிரேக் டவுன். அவலான்ச் பிரேக் டவுன் பொறுத்த வரைக்கும் கம்பாரிசனாக பார்க்கும்போது அவலான்ச் பிரேக் டவுன்றது பொறுத்த வரைக்கும் நார்மலி டோப்டு பிஎன் ஜங்ஷன்ல டையோட்லாம் இருக்குது. சரிங்களா. ஸோ இங்க ஸ்டேட்மெண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் பார்க்கும்போது நம்ம மறுபடியும் அகைன் ஒரு பார்த்துருவோம். அவலான்ச் பிரேக் டவுன் பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சக்கூடியது நார்மலி டோப்டு பிஎன் ஜங்ஷன் டையோட்ல நடக்கும். அதே மாதிரி இங்க வந்து நம்ம ஜீனோட் பிரேக் டவுனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 வோல்டேஜ் ஆர் லெஸ்ன்றதை பார்த்தோம். ஆனா இங்க அவலான்ச் பிரேக் டவுன்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லார்ஜ் ரிவர்ஸ் வோல்டேஜ் நடக்குது. லார்ஜ் ரிவர்ஸ் வோல்டேஜ் சொல்லும்போது பாத்தீங்கன்னா 6 வோல்டேஜ் ஆர் மோர் அப்படின்றத சொல்லுவாங்க. ஜீனோட் பிரேக் டவுன்றது பாத்தீங்கன்னா 6 வோல்டேஜோட கம்மியான இடத்துல நடக்கும். அண்ட் அவலான்ச் பிரேக் டவுன்றது பாத்தீங்கன்னா 6 வோல்டேஜ் ஆர் அபோவ். அவலான்ச் பிரேக் டவுன் சொல்லும்போது பாத்தீங்கன்னா இந்த ஏக்கு அபோவ் அப்படின்ற விஷயத்தை நான் வச்சுங்க. இந்த 6 வோல்ட்ன்றது ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ. ஸோ அவலான்ச் பிரேக் டவுன்றது பாத்தீங்கன்னா 6 வோல்டேஜ் ஆர் அபோவ். ஜீனோட் பிரேக் டவுன்றது பாத்தீங்கன்னா 6 வோல்டேஜ் ஆர் லெஸ். சரிங்களா. அவலான்ச் அபோவ் அப்படின்ற விஷயத்தை நான் வச்சுட்டா போதும். 6 வோல்ட்ன்றது ஒரு வேல்யூ. ஓகேங்களா. அடுத்து அவலான்ச் பிரேக் டவுன்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்ற விஷயம் இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால என்ன நடக்கும் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அவலான்ச் பிரேக் டவுனை பொறுத்த வரைக்கும் தெர்மலி ஜெனரேட்டட் கேரியர்ஸ் அக்வயர் கைனடிக் எனர்ஜி. இந்த தெர்மலி ஜெனரேட்டட் கேரியர்ஸ் வந்து கைனடிக் எனர்ஜி அக்வயர் பண்ணும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால. அதனால என்ன ஆகும் அப்படின்னா வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால தே கொலைட் வித் கோவலன்ட் பாண்ட்ஸ். ஸோ கோவலன்ட் பாண்ட்ல கொலைட் ஆகிறதுனால நியூ எலக்ட்ரான் ஹோல் பேர் வந்து கிரியேட் ஆகும். அகைன் இந்த நியூ எலக்ட்ரான் ஹோல் பேரும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால நம்மளுக்கு அடிஷனல் எனர்ஜி அக்வயர் பண்ணி அகைன் அண்ட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா கொலைடல் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த கேரியர் இன்க்ரீஸ் ஆகும். அகைன் வந்து கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடந்துட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா குமுலேட்டிவ் அப்படின்றாங்க. சரிங்களா. திஸ் ப்ராசஸ் இஸ் குமுலேட்டிவ். இந்த ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஜெனரேஷன் ஆஃப் லார்ஜ் கேரியர்ஸ் வந்து நடக்கும். திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் அவலான்ச் மல்டிப்ளிகேஷன். ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அகைன் மறுபடியும் கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகுறதுனால எலக்ட்ரான் ஹோல் பேர் ஜெனரேட் ஆகுது. அகைன் வந்து எனர்ஜி அக்வயர் ஆகுது. அப்புறம் மறுபடியும் கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆக்ஷன் மாதிரி நடந்துட்டே இருக்கிறதுனால இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவலான்ச் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்ற சொல்றாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஜங்ஷன் பிரேக் டவுன் ஆகுது. அதுக்கப்புறம் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரிவர்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஜங்ஷன் பிரேக் ஆகுது, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரிவர்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. சரிங்களா. இதுதான் வந்து அவலான்ச் பிரேக் டவுனுக்கான எக்ஸ்பிளனேஷன். இதுல வந்து டிஃபரன்ஸ் வந்து டேபிளா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ரெண்டுத்தையும் பக்கத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இந்த டேபுலர் காலம்ல இருந்து நிறைய இடம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா MCQs கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இடம் பார்த்துடலாம். ஜீனோட் பிரேக் டவுன், அதுக்கப்புறம் அவலான்ச் பிரேக் டவுன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஜீனோட் பிரேக் டவுன் அதுக்கப்புறம் அவலான்ச் பிரேக் டவுனை கம்பேர் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இட் அக்கர்ஸ் இன் ஹெவிலி டோப்டு பிஎன் ஜங்ஷன் டயோட். ரொம்ப முக்கியம். ஜீனோட் பிரேக் டவுனை பொறுத்த வரைக்கும் ஹெவிலி டோப்டு பிஎன் ஜங்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அவலான்ச் பிரேக் டவுன்றது பாத்தீங்கன்னா நார்மலி டோப்டு பிஎன் ஜங்ஷன் நடக்கும். ஜீனோட் பிரேக் டவுன் ஹெவிலி டோப்டு பிஎன் ஜங்ஷன், அவலான்ச் பிரேக் டவுன் நார்மலி டோப்டு பிஎன் ஜங்ஷன். சரிங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீனோட் பிரேக் டவுனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அக்கர்ஸ் இன் லோ ரிவர்ஸ் வோல்டேஜ். இதுதான் நம்ம வந்து நியூமெரிக்கல் வேல்யூவா பார்த்தோம். 6 வோல்ட் ஆர் லெஸ். சரிங்களா. 6 வோல்ட் ஆர் லெஸ்ன்றது ஜீனோட் பிரேக் டவுனுக்கு. அவலான்ச் பிரேக் டவுனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இட் அக்கர்ஸ் இன் லார்ஜ் ரிவர்ஸ் வோல்டேஜ். லார்ஜ் ரிவர்ஸ் வோல்டேஜ் சொல்லும்போது பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தது 6 வோல்ட் ஆர் அபோவ். இந்த அவலான்ச்னு சொல்றத நம்ம அபோவ் அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். ஸோ அபோவ்ன்றது 6 வோல்டேஜ் ஆர் அபோவ்ன்றது அவலான்ச் பிரேக் டவுன். அடுத்தது பிரேக் டவுனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டியூ டு தெர்மலி ஜெனரேட்டட் கேரியர்ஸ் அயனைசேஷன் பை கொலிஷன் டேக்ஸ் பிளேஸ். கொலிஷனால வந்து அயனைசேஷன் நடக்குது. இதுதான் வந்து அவலான்ச் பிரேக் டவுனோட மெக்கானிசம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறம் ஜங்ஷன் வந்து ரீபில்ட் ஆகுமா அப்படின்ற கான்செப்டோட கம்பேர் பண்ணிருக்காங்க. ஸோ நார்மலி ஜீனோட் பிரேக் டவுனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜங்ஷன் அகைன் வந்து ரீபில்ட் ஆயிடும். ஆனா அவலான்ச் பிரேக் டவுன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நார்மலி ஜங்ஷன் டஸ் நாட் ரீபில்ட் அகைன். ரொம்ப முக்கியமானது. அவலான்ச் பிரேக் டவுன் பாத்தீங்கன்னா பர்மனன்ட் ஃபெயிலியர் ஆயிடும். ஜங்ஷன் டஸ் நாட் ரீபில்ட் அகைன். ஆனா ஜீனோட் பிரேக் டவுன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
ஜங்ஷன் வந்து ரீபில்ட் ஆயிடும். இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஜீனர் பிரேக் டவுன் மெக்கானிசத்துல நம்ம ஜீனர் டயோட் ஆப்ரேட் பண்றோம். அப்ப ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஜீனர் பிரேக் டவுன் ரீஜன்ல வந்து நம்ம இந்த ஜீனர் டயோட் ஆப்ரேட் பண்றோம். ஸோ ஜீனர் டயோட பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஜீனர் டயோட் இஸ் ஹெவிலி டோப்டு PN ஜங்ஷன் டயோட். இந்த கம்பாரிசன் வந்து கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுங்க. திரும்பி அகைன் பாருங்க, ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், அதுலயுமே இது ரிலேட்டடா வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த வீடியோ முழுக்க பார்த்துட்டு அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா உங்களால வந்து இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் எக்ஸாம்லயும் இந்த ஜீனர் டயோட்ல இருந்து கான்செப்ட் கேட்டாங்கன்னா, கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இது தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து இந்த டிப்ளமோ புக்ஸ்ல நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இல்லாம ஏற்கனவே நம்ம ஜீனர் டயோட பத்தி ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடான வீடியோவும் ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதையும் பார்த்து அதுலயும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ப்ராப்ளமா ஜீனர் டயோட்ல கேட்கும்போது அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே அந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், அது உங்களுக்கு புரியும். அதுலயுமே வந்து சில ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் கொடுத்துருப்பேன், அதையும் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஜீனர் டயோட் ஆஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட் தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வந்து இன்புட் வோல்டேஜ் இருக்கு, அது வந்து அன்ரெகுலேட்டட் இன்புட் வோல்டேஜ். அன்ரெகுலேட்டட்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அந்த இன்புட் வந்து ஸ்டேபிளா இருக்காது. சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 6 வோல்ட் அவுட்புட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 8 வோல்ட் 8 to 10 வோல்ட் அது மாதிரி வந்து மாறிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அன்ரெகுலேட்டர்ன்றது வோல்டேஜ் வந்து மாறிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் ரெகுலேட்டர் அவுட்புட்ன்றது பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்கும். ஸ்டேபிள் இந்த சென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லோட் கரண்ட் வேரி ஆனாலும் இந்த அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஸ்டேபிளா இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து ஜீனர் டயோட நம்ம யூஸ் பண்றது as a வோல்டேஜ் ரெகுலேட்டர். சரிங்களா? இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா இன்புட்ல இங்க பாசிட்டிவ் டெர்மினல், இங்க நெகட்டிவ் டெர்மினல். இங்கே பாத்தீங்கன்னா ஜீனர் டயோட பொறுத்த வரைக்கும் இந்த வந்து ரிவர்ஸ் பேஸ்ல ஆப்ரேட் ஆயிருக்கு. இங்க வந்து கேத்தோடு, இது வந்து ஆனோடு. சரிங்களா? அப்ப பாசிட்டிவ் டெர்மினல் வந்து இங்க கேத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. அது வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிவர்ஸ் பேஸ் ஆபரேஷன். ஸோ ஜீனர் டயோட் வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பேஸ் ஆபரேஷன்ஸ்ல ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு RS அப்படின்ற ஒரு ரெசிஸ்டர் இருக்கும், லிமிட்டிங் ரெசிஸ்டர். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு RL அப்படின்ற ரெசிஸ்டர் இருக்கும், இது வந்து லோட் ரெசிஸ்டர். சரிங்களா? இப்போ இங்க சப்ளைல இருந்து வர கரண்ட் வந்து IS வந்து பாத்தீங்கன்னா இந்த ISன்றது ரெண்டு போர்ஷனா பிரியும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா IZ சொல்லிட்டு ஜீனர் டயோடுக்கு ஒரு கரண்டா போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லோடு கரண்டா ஒரு கரண்ட் போகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா IS நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா இங்க நீங்க நோடல் KCL அப்ளை பண்ணீங்க அப்படின்னா KCL அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா IS equal to IZ plus IL வரும். இதை வந்து ரெண்டு வகையா எழுதுவாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இதே IS வந்து IZ மினிமமா இருந்தனா, அதாவது ஜீனர் டயோடு வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் மினிமமா இருந்துச்சுன்னா லோடு வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமமா இருக்கும். அதே மாதிரி இந்த IS இன்னொரு வகையா எழுதும்போது ஜீனர் டயோடு வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் மேக்சிமமா இருந்துச்சுன்னா லோடு வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து மினிமமா இருக்கும். ஸோ சம்மேஷன் ஆஃப் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது IS தான் இருக்கும். ஸோ இந்த ISன்றதுக்கு ரெண்டு வகையான ரெப்ரசன்டேஷன் இருக்கும். கண்டிப்பா அதை நோட் பண்ணி வச்சுங்க. ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹியர் த ஜீனர் டயோட் Z is connected in reverse bias. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இன்புட் வோல்டேஜ் பாசிட்டிவ் டெர்மினல், இங்க வந்து கேத்தோட கனெக்ட் ஆயிருக்கு, அதனால வந்து ரிவர்ஸ் பேஸ் ஆபரேஷன்ல கனெக்ட் ஆயிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா the value of RS to be selected such that the zener current is above 50% of its maximum. இந்த RS ஓட செலக்ஷன் வந்து இந்த ரெசிஸ்டரோட செலக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்றது இந்த ஜீனர் கரண்ட் வந்து 50% ஆஃப் த மேக்ஸிமம் வேல்யூ இருக்க மாதிரி நம்ம வந்து RS வேல்யூ செலக்ட் பண்ணோம். பாத்தீங்கன்னா கரண்ட் flowing through RS is equal to the sum of currents flowing through diode. Diodeன்றது பாத்தீங்கன்னா ஜீனர் டயோட் அண்ட் லோட். அதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். IS equal to IZ plus IL. இதே நம்ம ரெண்டு ஈக்குவேஷனா போட்டிருந்தோம். ஒன்னு வந்து மினிமம் வேல்யூ ஜீனர் கரண்ட், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் லோட் கரண்ட். அதே மாதிரி மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஜீனர் கரண்ட், அதுக்கப்புறம் மினிமம் வேல்யூ ஆஃப் லோட் கரண்ட். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஜீனர் கரண்ட், மினிமம் வேல்யூ ஆஃப் லோட் கரண்ட். இது வரைக்கும் நம்ம வந்து IS வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். ஸோ அடுத்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்றத பார்ப்போம். ஸோ நம்ம ஏற்கனவே எழுதுனதுதான் வந்து I equal to IZ plus IL அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பாருங்க. when the load current remains constant, லோட் கரண்ட் வந்து ILன்றது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா the unregulated input voltage increase or decrease, நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது இல்ல டிக்ரீஸ் ஆகுது. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா current drawn from the supply increases or decreases. நம்ம அந்த வோல்டேஜ் வந்து இன்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அல்லது டிக்ரீஸ் ஆகிறதுனால கரண்ட் வந்து சப்ளைல இருந்து டிராப் பண்ற கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜீனர் கரண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ் பை த சேம் அமௌண்ட். இப்போ சப்ளை வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஜீனர் டயோட் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் பேஸ்ட் ஆன் இன்புட் வோல்டேஜ். இன்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜீனர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், இன்புட் வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஜீனர் கரண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா the supply current makes more or less voltage drops in RS.
இந்த சப்ளை கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கரண்ட் ஐஇசட்டோட கரண்ட் வந்து வேரி ஆகிறதுனால டிராப்பும் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்எஸ்ல வந்து நடக்கும். ஸோ ஆர்எஸ்ல டிராப் நடக்கிறதுனால திஸ் டிராப் காம்பன்சேட்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் த சப்ளை வோல்டேஜ். அதாவது இந்த அன்ரெகுலேட்டட் சப்ளை வோல்டேஜ்ல எதனா வேரியேஷன் நடந்துச்சுன்னா அந்த வேரியேஷன் எங்க வந்து டிராப் ஆகும் அப்படின்னா இந்த ஆர்எஸ்ல டிராப் ஆயிடும். ஆர்எஸ் இருக்கக்கூடிய இன்புட் ரெசிஸ்டன்ஸ்ல டிராப் ஆயிடும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட் வோல்டேஜ் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். இந்த ஜீனருக்கு அக்ராஸா இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். இதுதான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. V0ன்றது அவுட்புட் ஈக்குவல் டு V இன் இன்புட் மைனஸ் சப்ளை கரண்ட் இன்டு ஆர்எஸ். ஆர்எஸ்ன்றது அந்த ரெசிஸ்டன்ஸ் முன்னாடி கொடுத்திருந்தாங்க இல்லையா, சப்ளை வோல்டேஜுக்கு அடுத்ததா கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து ஆர்எஸ், லிமிட்டிங் ரெசிஸ்டர். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. when the input voltage is constant. இப்போ வந்து இன்புட் வோல்டேஜ் கான்ஸ்டன்டா இருக்கு, ஆனா லோட் கரண்ட் வேரி ஆகுது. ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணும். ஒரு பவர் சப்ளைன்னு எடுத்துக்கும் போது லைன் ரெகுலேஷன், அடுத்து வந்து லோட் ரெகுலேஷன். ஸோ லைன் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லும்போது லைன் ரெகுலேஷன் அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது பாத்தீங்கன்னா லைன்ல இருக்கக்கூடிய வேரியேஷன், லைன் சொல்லும்போது பாத்தீங்கன்னா இன்புட்ல இருக்கக்கூடிய வேரியேஷன். ஸோ இன்புட் வேரி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அவுட்புட் கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அடுத்த செகண்ட் பேராகிராஃப்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்னா லோட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நம்ம அவுட்புட் லோட் கரண்ட் வந்து வேரி ஆகும் போதும் நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து வேரி ஆகக்கூடாது. அதான் வந்து இந்த செகண்ட் பேரால எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போம். when the input voltage is constant. இப்போ வந்து இன்புட் வோல்டேஜ் கான்ஸ்டன்டா தான் இருக்கு, ஆனா லோட் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் இல்ல டிக்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன ஆகும்னா ஜீனோடையோட கரண்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீசஸ் பை த சேம் அமௌண்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜீனோடையோட கரண்ட் டிக்ரீசஸ், லோட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்க வந்து டிக்ரீசஸ் ஆகுது பாருங்க. இங்க கரெக்டா இன்க்ரீசஸ் டிக்ரீசஸ்ல ஜீனோடையோட கரண்ட் வந்து டிக்ரீசஸ் ஆர் இன்க்ரீசஸ் சொல்லியிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் IS ஈக்குவல் டு IZ மினிமம் பிளஸ் IL மேக்ஸிமம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து லோட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஜீனர் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால என்ன ஆகும்னா the total current RS வந்து remains the same, IS வந்து சேமா தான் இருக்கும். therefore the voltage across the RS remains a constant. then the output voltage வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். சரிங்களா? ஸோ IL இன்க்ரீஸ் ஆகும்போது IZ வழியா, அதாவது ஜீனர் டயோட் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து கம்மியாகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லைன் ரெகுலேஷன் மீட் ஆகிற கண்டிஷன் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அடுத்தது லோட் ரெகுலேஷன் மீட் ஆகிற கண்டிஷன் செகண்ட்ல இருக்கு. சரிங்களா? thus the circuit keeps the output voltage constant irrespective of variations in supply voltage or the load current. சப்ளை வோல்டேஜ் சொல்றது பாத்தீங்கன்னா லைன் ரெகுலேஷன் அண்ட் லோட் கரண்ட் சொல்றது பாத்தீங்கன்னா லோட் ரெகுலேஷன். சரிங்களா? இது வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஜீனோடையோட ஆபரேஷன். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறாங்க. ஜீனோடையோட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா the output voltage depends upon the zener voltage and cannot be varied. அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து ஃபிக்ஸ்டு வோல்டேஜ் சோர்ஸ், அதாவது ஃபிக்ஸ்டு வோல்டேஜ் ரெகுலேட்டர் தான் வந்து ஆக்ட் ஆகும். ஜீனோடையோட நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஜீனர் வோல்டேஜ் சப்போஸ் 5 வோல்ட் அப்படி இருக்குன்னா நம்ம வந்து ஒரு 5 வோல்ட் சப்ளை ஆர் 5 வோல்ட் ரெகுலேட்டட் சப்ளை மட்டும் தான் நம்ம இதை வச்சு மேக் பண்ண முடியும். இதை வந்து வேரி பண்ண முடியாது. ஒரு சர்க்யூட் டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 5 வோல்ட் தாண்டி பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு 12 வோல்ட் ஜீனர் டயோட எடுத்து நம்ம வந்து டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் பேஸ் வோல்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 வோல்ட் தான் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அதுக்கு மேல வந்து நம்ம வந்து மாத்த முடியாது. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல டிஸ்அட்வான்டேஜா சொல்லியிருக்காங்க. the output voltage depends upon the zener voltage and cannot be varied. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா both IL and IZ flow through the series resistance. அதாவது IS equal to நம்ம வந்து பார்த்தது IL பிளஸ் IZன்றத பார்த்தோம். அப்போ வந்து இந்த ISன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த RS வழியா ஃப்ளோ ஆகுது, இந்த சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகுது. அப்போ ஒரு கரண்ட் வந்து ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகும்போது கண்டிப்பா வந்து பவர் லாஸ் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். சரிங்களா? ஏன்னா ரெண்டு கரண்ட்டும் வந்து யூஸ்ஃபுல்லான கரண்ட்டும் RS வழியா ஃப்ளோ ஆகிறதுனால there is power loss in RS. அது செகண்ட் பாயிண்ட். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி வந்து லோவா இருக்கும். சரிங்களா? இந்த லாஸ் இருக்கிறதுனால எஃபிஷியன்சி கண்டிப்பா லோவா தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் ஜீனோடையோட கொடுத்துருக்காங்க. ஜீனோடையோட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வோல்டேஜ் ரெகுலேட்டரா யூஸ் பண்றாங்க கண்டிப்பா. அடுத்தது பாத்தீங்கன்னா பீக் கிளிப்பர்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அடுத்தது ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் சோர்ஸா யூஸ் பண்றாங்க. ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் சோர்ஸா யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இந்த வகையில வந்து நம்ம ஜீனோடையோட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் ஜீனோடையோட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா VZ அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த VZன்றது பாத்தீங்கன்னா ஜீனர் வோல்டேஜ் ஆர் ரிவர்ஸ் வோல்டேஜ் அட் which the diode breaks down. எந்த வோல்டேஜ்ல வந்து ரிவர்ஸ் வோல்டேஜ்ல டயோடு பிரேக் டவுன் ஆகுமோ அதை வந்து நம்ம VZ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றோம். அடுத்தது கரண்ட்ன்றது பாத்தீங்கன்னா கரண்ட் IZM ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஜீனர் கரண்ட்
is the maximum current that can flow through the zener diode at its rated voltage. இந்த கரண்ட்ன்றது பாத்தீங்கன்னா IZ அப்படின்றது ரெப்ரசன்ட் பண்றாங்க. IZன்றது இந்த IZன்றது பாத்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் VZல எவ்வளவு மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகுமோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த IZM அப்படின்றது ரெப்ரசன்ட் பண்றாங்க. The current IZM of the zener diode is the maximum current that can flow through the zener diode at its rated voltage. Rated voltageன்றது பாத்தீங்கன்னா இந்த VZ ன்னு சொல்லக்கூடிய zener voltage. சரிங்களா? அடுத்தது zener resistance. zener resistance பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து வரும் அப்படின்றத பார்த்தீங்களா. zener diode ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் zener diode ஈக்குவலன்ட் சர்க்யூட்ல நம்ம ஒரு ரெசிஸ்டர் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஏன்னா நம்ம ஐடியல் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும். ஆனா வந்து பிராக்டிகல் zener diode வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் RZ அப்படின்றது வந்து இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். சோ அதுதான் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. zener resistance RZ, the IV characteristics of zener diode is not completely vertical in the breakdown region. So not completely vertical in the breakdown region. The voltage change for a given change in current is the resistance of the diode. அது நமக்கு தெரியும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா R equal to delta V divided by delta I. சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த zener ரெசிஸ்டன்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்திருக்காங்க. This way of resistance often termed as the resistance and designated as a RZ. இது வந்து பாத்தீங்கன்னா zener resistance தான் டெசிக்னேட் பண்றாங்க. அதோட சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா RZ. சரிங்களா? அடுத்தது பவர் ரேட்டிங், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேக்ஸிமம் பவர் ரேட்டிங் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் ரேட்டிங்ல கொடுத்திருப்பாங்க. Power rating, this defines the maximum power that can be dissipated by the package. Package அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த zener diode எவ்வளவு வந்து மேக்ஸிமம் பவர் வந்து டிசிபேட் பண்ணுமோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பவர் ரேட்டிங். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Pmax அப்படின்ற விஷயத்துல கொடுத்திருப்பாங்க. Pmax equal to VZ into IZ. சரிங்களா? VZ into IZ தான் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பவரோட ஃபார்முலா. P equal to V into I ன்றத பார்த்திருப்போம். இங்க முக்கியமா நம்ம zener diode பத்தி டிஸ்கஸ் பண்றதுனால VZ IZ அப்படின்றத நோட்டேஷன் கொடுத்திருப்பாங்க. சோ இத அடுத்து பேக்கேஜ் டைப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம இந்த zener diode எப்படி நம்ம வந்து பிரிண்டர் சர்க்யூட் போர்ட்ல வந்து மவுண்ட் பண்ணுவோம், அது வந்து த்ரூ ஹோல் காம்போனன்ட்டா இருக்குமா இல்ல சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸா இருக்குமா அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் zener diode, அதாவது zener diode டேட்டா ஷீட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இதுல முக்கியமா நம்ம அந்த zener diode பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பவர் ரேட்டிங் Pmax equal to VZ into IZ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த VZ என்ன, IZ என்ன, அதுக்கப்புறம் RZ என்ன அப்படின்ற விஷயம் தான். சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம zener diode என்ன, அது வந்து நம்மளுக்கு எப்படி வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டரா ஆக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் zener diode நடக்கக்கூடிய கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா zener breakdown and avalanche breakdown, இந்த ரெண்டு breakdown மெக்கானிசத்தோட கம்பேரிசன்ஸ் பார்த்தோம். சோ அது இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததா நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10 பிராக்டிஸ் क्वेश्चंस நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ண போறோம். அந்த பிராக்டிஸ் क्वेश्चंஸை பார்த்து உங்களுக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. zener diode பத்தி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடா ஏற்கனவே எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चंஸை நான் பிராக்டிஸ் क्वेश्चंஸா எடுத்திருக்கேன். இந்த क्वेश्चனை பார்த்து நீங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. So first question, if a certain zener diode has a zener voltage of 3.6 volt and the reverse bias voltage of 5 volt is applied across it, the zener diode operates in. So zener diode எப்படி ஆபரேட் ஆகும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चனுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் question, a general purpose diode is more likely to suffer avalanche breakdown rather than zener breakdown because எதனால வந்து நமக்கு இது நடக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. செகண்ட் क्वेश्चனுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. தேர்ட் question, for heavily doped diode, so heavily doped diodeல என்ன breakdown mechanism நடக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चனுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஃபோர்த் question, a zener diode works on the principle of, zener diode எந்த பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चனுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஃபிஃப்த் question, a zener diode when used in voltage stabilization circuit is biased in. So எந்த கண்டிஷன்ல வந்து bias பண்ணிருப்பாங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चனுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. question, zener diode breakdown voltage dash with temperature. இந்த zener breakdownையும் avalanche breakdownையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், இந்த zener breakdown பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா zener breakdown mechanism அப்படின்றது zener breakdown mechanism அப்படின்றது பாத்தீங்கன்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர். சரிங்களா? நெகட்டிவ் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இந்த பிரேக்டவுன் வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சொல்றாங்க இந்த zener breakdown பொறுத்த வரைக்கும். avalanche breakdown பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த பிரேக்டவுன் வோல்டேஜ்ன்றது பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது பிரேக்டவுன் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எஃபெக்ட். நெகட்டிவ் எஃபெக்ட் சொல்லும்போது பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த பிரேக்டவுன் வோல்டேஜ்ன்றது டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த சிக்ஸ்த் क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா zener diode breakdown voltage decreases with temperature.
டிக்ரீசஸ் வித் டெம்பரேச்சர்ன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து பிரேக் டவுன் வோல்டேஜ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். அதுதான் வந்து நம்மளுக்கு இங்கே கொஸ்டினுக்கான மீனிங். ஸோ ஜீனரைட் பிரேக் டவுனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவலஞ்ச் பிரேக் டவுனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த பிரேக் டவுன் வோல்டேஜ். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் நம்ம டைரக்டாக பார்த்துட்டோம். அது 7th கொஸ்டின் பாருங்க. அவலஞ்ச் பிரேக் டவுன் ரிசல்ட்ஸ் பேசிக்லி டியூ டு. ஸோ அவலஞ்ச் பிரேக் டவுன் எதனால் நடக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. 8th கொஸ்டின், which type of breakdown occurs in normal PN junction diode? நார்மல் PN junction diodeல என்ன breakdown நடக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. 9th கொஸ்டின், if the current across a Zener diode is increased by a factor of 2, then the voltage across a diode. ஸோ voltage across a diode என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. 10th கொஸ்டின், which one of the following statement is correct regarding the comparison between avalanche and Zener effect? ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 10 கொஸ்டின் நம்ம வந்து இந்த ஜீனர் டயோட பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் கொஸ்டின் தான் பார்த்தோம். அதில் 6வது கொஸ்டின் மட்டும் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ரிமைனிங் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.